பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்று ரிவைஸ், இன்னொன்று ரீசைக்கிள். புரியுதா? ஃபர்ஸ்ட் 4R ஃபார்முலா எடுத்திருக்கோம். முதல் ஃபார்முலா என்னன்னா ரெவ்யூ. சரியா? அந்த ரெவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். கோல்ஸையும் பிளானையும் எழுதிட்டோம். ட்ராக்ல போறோமா? ஆமானா ரெனியூ, இல்லைன்னா ரிவைஸ் பண்றோம், ரீசைக்கிள் பண்றோம். இப்போ இந்த இடத்துல செகண்ட் ஆரை கொண்டு வரோம். ரெனியூனா என்ன? ரீகமிட் ஆகிறோம். சரியா? இந்த கோலுக்கு எப்படி ரீகமிட் ஆக முடியும்? டைம் ஃப்ரேம் செட் பண்றோம். இந்த 1 லட்சம் சம்பாதிப்பது ஒரு மாசத்துக்கா ஒரு வாரத்துக்கா? சரியா? உங்களுக்கு பண பசி பண வெறி இருக்குன்னா அந்த டைம் ஃப்ரேம்குள்ள அந்த ரெனியூ பண்ணிக்கணும். இப்போ கான்சியஸா நம்ம திங்க் பண்ணோம். அடுத்த ஸ்டெப் என்ன, எப்படி அச்சீவ் பண்ண போறோம்? இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்றோம். அப்படி அச்சீவ் பண்ணா என்ன நடக்கும்? இந்த கோலை நான் அச்சீவ் பண்ணிட்டேன், இந்த மாசம் 1 லட்சம் சம்பாரிச்சிட்டேன், நான் என்னென்னலாம் பண்ணுவேன்? என்னென்ன சேரிட்டி பண்ணுவேன்? என்னோட ஒய்ஃபுக்கோ ஹஸ்பண்டுக்கோ பசங்களுக்கோ அப்பா அம்மாக்கோ என்ன வாங்கி தருவேன்? ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஒரு வீடு கட்டிட்டேன், ஒரு கார் வாங்கிட்டேன், ஒரு ஃபாரின் ட்ரிப் போயிட்டேன், என்ன நடக்கணும்? இதை யோசிக்கணும். எப்பயுமே கோல்ஸை ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். 3வது விஷயம், இப்போ நம்ம ட்ராக்ல இல்லை, நான் என்ன பண்ண சொன்னேன்? ஒன்று